கௌதமி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மெசேஜவே காணோம். இன்னைக்கு ரொம்ப பிஸியா? நம்மால் இன்னைக்கு திண்டுக்கல் வந்துட்டு இருப்போம் அப்படியாட்டு இருக்குது. சத்தி பாத்தியா ஸ்டேட்டஸ்ல? கௌதமி, இன்னைக்கு வந்து பார்ட் 12 நினைக்கிறேன். அவரு வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு இல்லையா? அவர் கிளாஸ்ல படிக்கிற, அதாவது கேஆர் உடைய பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு 2 வருஷத்துக்கும் முன்னாடி படிச்ச ஒரு பையன் வந்து இறந்துட்டா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஒரு வருஷத்துக்கு என்னமோ மூத்த பையன் நினைக்கிறேன். அவன் இறந்துட்டான்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அது வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்த வீடியோலயும் இது வந்து ரொம்ப டாப் டக்கர் அப்படி பிடிச்சிருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்துல வந்து கௌதம், நெறையா பேரு ட்ரிங்க்ஸ்க்கு அடிமை. ட்ரிங்க்ஸு வந்து சாதாரணம். நம்ம படிக்கையில 90ஸ் அப்படிங்கும்போது ட்ரிங்க்ஸு, பீடி அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுதான் வந்து பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இப்ப படிக்கிற பையனுக, பொண்ணுக எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ம் அ இது கஞ்சாக்கு அடிமை. கஞ்சாக்குன்னா, எப்பா! கஞ்சாக்கு இங்கேலாம் கேரளால கஞ்சாக்குன்னா அடிமைன்னா அப்படி நார்மலா ஸ்கூல்லயே இருக்குடா. கஞ்சா வந்து நார்மலா ஸ்கூல்லயே இருக்கு. நான் என் பொண்ணுகிட்டயே சொல்லி விடுவேன். என்னன்னு சொல்லுவேன், ஏதாவது பையனுக பர்த்டேன்னு முட்டா குடுத்தாங்கன்னா, தயவுசெய்து வாங்கிராத. வாங்குனீனாலாவது அவங்க முன்னாடி வாங்கிட்டு அக்கட்ட போட்டுரு. அதாவது அவனுக்கு அதாவது ஒரு கவர்ல குடுத்து நீ எடுத்துக்கோன்னு சொன்னான்னா, அந்த சாக்லேட்ட நீ எடு. அவனுங்களா சிங்கிள்ல கையில கொண்டாந்து குடுத்து, இந்தா சாக்லேட் என்னுடைய பர்த்டேல ஏதாவது சொல்லி குடுத்தாங்கன்னா வாங்கிராத. அப்போ கிளாஸ்லயே எல்லாத்துக்கும் கொண்டாந்து குடுத்து நீயே எடுத்துக்க அப்படின்னு கொண்டாந்து குடுத்தாங்கன்னா, நீ செலக்ட் பண்ணி எடுக்கிற மாரி இருந்தா, நீ கையூட்டு எடுக்க மாரி இருந்தா, அந்த சாக்லேட் எடு. ஒருத்தன் வந்து கையில இருந்து அந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு குடுத்தாங்க அப்படின்னு அவங்க கிளாஸ் ஃப்ரெண்டே பையனிலே குடுத்தாலும் வாங்காத. அத வாங்கி அக்கட்ட போட்டுரு. அவன் முன்னாடி போட்டுறாத, அக்கட்ட போடு அப்படின்னு சொல்லித்தான் தாட்டி விடுவேன். 2வது வந்து பாப்பா ஸ்கூல்லயே ஒரு 9th, இப்ப பாப்பா 9th படிக்கிறான். அந்த ஸ்கூல்லயே வந்து நெறைய இருக்கு. கஞ்சா. அடுத்தது வந்து ட்ரிங்க்ஸ் அத விட, பீடி அத விட, தம்மு, பீடி இதெல்லாம் அத விட. அடுத்தது வந்து நாங்க இருக்கிற ஏரியாவிலேயே நாங்க எங்க ஏரியான்னு இல்ல, காமனாவே கேரளாவுல காலேஜ்ல, அடுத்தது வந்து பெரிய பெரிய டவுன்ல இருக்கிற காலேஜ் எல்லாத்துலயும் அவ்வளோ அடிக்ட். அதாவது லேடிஸும், அதாவது பொண்ணுகளும், காலேஜ் பொண்ணுகளும் அவ்வளோ கஞ்சாக்கு அடிமை. அடுத்தது வந்து என்ன சொன்னாருன்னு அப்படின்னா, அந்த ரேஸ், இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசியிருந்தாரு. அதெல்லாம் டாப் டக்கர். அதுல நிறைய ஆப்போசிட்ல வர்றவங்களுடைய கருத்து எல்லாம் சொல்லியிருந்தாரு. வர்றவங்க வந்து என்ன மனநிலையில வருவாங்க அப்படின்னு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதை விட டாப் டக்கர். எனக்கு அப்படியெல்லாம் அவர் சொல்லையில, ஒரு அம்மாவா இருந்து அவர் சொல்லையில நான் வந்து அவ்வளோ வலியா இருந்துச்சு. உண்மையாலுமே அது சொன்னது வந்து எங்க பாப்பாவையும் மச்சானையும் கேட்க சொன்னேன். ஃப்ரீயா இருக்கையில கேளுங்க அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை பத்தி 10 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ பத்தி, அதாவது நெறைய வீடியோ பண்றாரு அப்படின்னா, அதுல நடுவால ஒரு வீடியோ வந்து இந்த குழந்தைகளுக்காக 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பண்ணா குழந்தை வந்து பார்க்காது இல்லையா? அது போர் ஆயிரும். அதனால ஒரு 10 நிமிஷத்துல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து 2வது வந்து அந்த ரேஸ், இந்த ஆக்சிடென்ட் ஆனது இதெல்லாம் சொன்னாரு. இப்ப வயசானவங்க ஒருத்தர் வந்து எங்க ஏரியால இருக்காரு. ஏரியான்னா அவர் வந்து ம் எங்க பழைய ஹவுஸ் ஓனர் உடைய சம்மந்தின்னு சொல்லலாம். அவர் வந்து ஊருக்கு வந்தாருன்னா, பிள்ளை வீட்டுக்கு வந்தாருன்னா, எங்களை பார்க்காம போகவே மாட்டாரு. ஏன் அப்படி கொஞ்சம் தள்ளி போ. எங்க வீட்டுக்கு வந்தா எங்களை பார்க்காம போமாட்டாரு. அவங்க புள்ள வீட்டுக்கு வந்தா எங்களை பார்க்காம போமாட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னா, எங்க மச்சான அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து அன்னைக்கே வந்து அவருக்கு என்னென்ன மொழி தெரியும்னா, தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இ இது ஹிந்தி தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அவருக்கு வந்து நெறைய மொழி, அதாவது வெளிநாட்டுல அன்னைக்கே வெளிநாட்டுக்கு போயி அவருக்கு வயசு இப்ப வந்து 60 டூ 65க்கு மேல தான் இருக்கு. அவரு அன்னைக்கே வந்து 5, 6 மொழி தெரியும். தமிழு, மலையாளம், இங்கிலீஷு, ஹிந்தி, அ ஆ ஆமா. அத்தன மொழி தெரியும்.
அப்புறம் அவரு வந்து இன்னைக்கு ரோட்ல இறங்குறதுக்கு பயப்படுறாரு. கார் வந்து அப்படி ஓட்டுவாரு அன்னைக்கே. அப்ப அன்னைக்கே அவர் வந்து அவ்வளோ வசதியா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு, புள்ளையும் பையனையும் படிக்க வச்சு, நல்லா ஓரளவுக்கு வாழ்ந்த குடும்பம். அப்ப அவர் படிப்புனால அவர் வெளிய போனாரு. ஆனா இப்ப அவர் ரோட்ல இறங்குறதுக்கு பயந்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, ரோட்ல இறங்குனா செல்வி, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அவரு சொல்றாரு, ரோட்ல இறங்குறதுக்கே பயமா இருக்குதும்மா அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு கேட்கங்காட்டி, வர்றான் அவனுக்கு என்ன வேகத்துல வர்றானுங்க. அப்ப நான் வந்து பயமா இருக்குது எனக்கு வெளிய இறங்குறதுக்கே. எங்கேயாவது அடிச்சுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு என் பையனுக்கு, என் புள்ளைக்கெல்லாம் நாளைக்கு எங்கேயாவது அடிச்சு அவனாச்சும் தூக்கி போட்டானுங்கன்னா, ஒரே முட்டா போயிட்டேன்னா தேவல. எங்கேயாச்சும் இறந்துட்டேன்னா, இந்த கை, கால் போய் ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா, காலம் பூரா அதுகள என்னைய வச்சு எப்படி காப்பாத்து. அதுக்கு ஒரு நான் கஷ்டத்த குடுத்துறக்கூடாதுல்ல. எனக்கு இறங்குறதுக்கே பயமா இருக்குது. அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ அது வயசா இருக்கையில அவ்ளோ டேலண்டா வெளிநாட்டுல சுத்தி அத்தன மொழி கத்துக்கிட்டு, அப்படி இருந்தவரு இப்ப ரோட்ல இறங்குறதுக்கு பயப்படுறாரு. என்ன அப்படின்னா, இப்ப வந்த பையனுக பயங்கரமான வாழுத்தனம். என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே ரேஸ் காட்டுது. அந்த பம்பிட்டு போறவனுக்கு முன்னாடி தான் பண்ற எட்டு போடுறது, ஒரு இது என்ன படுக்க வைக்கிறது, தூக்குறது, வண்டிய எல்லாம் பண்ணுது. அப்ப வயசானவங்க ரோட்ல போறதுக்கே பயப்படுறாங்க. நார்மலா நடந்து போறதுக்கு அவர் நடந்து தான் வர சொன்னேன். அவர் நடந்து வர்ற டிஸ்டன்ஸ் தான் எங்க வீட்டுக்கும், அவர் வீட்டுக்கும். வர்றதுக்கே பயப்படுறாரு. ரோட்ல வர்றதுக்கே. ஆ எனக்கு அதெல்லாம் அவரு சொல்லையில எனக்கு இந்த வீடியோ கேட்டது எனக்கு அவ்ளோ நேத்துக்கும் நைட்டு ஒரு 30 நிமிஷமோ என்னமோ, ஒரு 45 நிமிஷமோ என்னமோ தான் கேட்டேன். மீதி வந்து இன்னைக்கு 4 மணி 3 மணிக்கு மேல தான் கேட்டேன். மீதி வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்டேன். இப்போ இன்னைக்கு மத்தியானம் தான் கேட்டேன். ம். அப்புறம் எனக்கு அந்த வீடியோ பத்தி பேசையில அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. அப்புறம் கேஆர் வந்து கூப்பிடுறேன்னு ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு. "என்ன செல்வி?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப அவர் கூப்பிடுவாருன்னு நெனச்சேன். அப்ப எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. அப்ப நான் சொல்றதுக்கு நீ நீ சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த குழந்தைகள பத்தி ஒரு 1 மணி நேரம் பேசாம, ஒரு 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 10 நிமிஷம் பேசினா, ஷார்ட் வீடியோவா பேசினா அப்படின்னா, ஒரு அம்மா, அப்பானுடைய வலி பத்தி சொல்லியிருந்தாரு. அது அத விட செம. அப்ப நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு இப்ப நீ ஒண்ணு உன் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு பையன வளர்த்துவ. இதே என் என் பையன் அந்த இடத்துல வரணும் அப்படின்னு வெறியா நீ படிக்க வைப்ப. நான் என்ன மனசுக்குள்ள வச்சு படிப்பு நம்ம கஷ்டத்த வந்து நீ உன் கஷ்டத்த பையன்கிட்ட சொல்ல மாட்ட. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நீ அப்படி வரணும், இப்படி வரணும். இந்த இடத்துல நீ வர்றியோ இல்லையோ தப்பா போயிறாத. தப்பான வழிக்கு போயிறாத அப்படின்னு நீ சொல்லி வளர்த்துவ. நான் என்ன சொல்லி வளர்த்துவேன் அப்படின்னா, உன் சூழ்நிலை நீ அப்படி வளர்த்துவ. நான் எப்படி சொல்லி வளர்த்துவேன் அப்படின்னா, எனக்கு பையன் இல்ல. 2ம் பொண்ணு. அப்போ என் பொண்ணு பையன மாரி, பையன் நின்னு என்ன செய்வானோ, அதே மாரி நீ படிச்சு, என் வீட்டுக்கு அவன் வந்து பையனா நின்னு அவன் செய்ய முடியாத நீ படிச்சீன்னா, அந்த இடத்துல சாதிச்சிரலாம். அப்படின்னு சொல்லி என் பொண்ண நான் வளர்த்துவேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு பையன் இல்ல. அப்போ எனக்கு அது சொல்லி சொல்லி வளர்த்துவேன் நானு. யாரு குடுத்தாலும் சாக்லேட் குடுத்தா வாங்காதீங்க. ம். அதாவது ஏன் அவனுக்கு சாக்லேட்லயும், ஜூஸ்லயும் அவனுக்கு அது வந்து கஞ்சா பத்தி பேசியிருந்தாரு. இப்ப வந்து கஞ்சாவுக்குலாம் வந்து அடிமை அப்படின்னு. அவரு பேசுனதுல வந்து 2% தான் பேசியிருந்தாரு. அதுல நெறைய டைப் இருக்கு. நெறைய டைப்னா, அதுல எக்கச்சக்கமா சொல்லலாம். ஏன்னா, அவரு நம்மளை விட அமெரிக்கால இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நம்மள விட அதிகமா தெரியும். ஏன்னா அது ஷார்ட்டா முடிச்சுட்டாரு. ஏன்னா ரொம்ப நேரம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி. என்ன நெனச்சாருன்னு தெரியல. ஆனா வந்து 2 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. ஆனா, இந்த குழந்தைய வந்து படிக்குதோ இல்லையோ, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வளர்த்துவோம். அவரு சொன்னாரு, அவர் வந்து வரையில பையன வந்து ட்ரெயின்ல வரையிலன்னு நெனைக்கிறேன். அதுல சொல்லி இந்த வீடியோவா, அந்த வீடியோவான்னு தெரியல. அவர் சொன்னாரு, நான் ட்ரெயின்ல வந்து அன்னைக்குலாம் ட்ரெயின்ல வரையில பையன வந்து தொட்டில்ல போட்டு ட்ரெயின்ல தூங்கிட்டு வந்தா அப்படி ஒய்ஃபு. நான் வந்து முழிச்சுக்கிட்டே வந்தேன். அப்ப வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அவர் சூழ்நிலைய யோசிச்சு பாரு. அன்னைக்கு தூக்கிட்டு போயி அவனால வெளிய கொண்டுட்டு போகலாம் முடியாது. இருந்தாலும் அவருக்கும் தெரியும். ஆனாலும் மனசு கேட்கலையல்ல. ஒரு அப்பா, அம்மாவா நம்ம நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறோம். நான் என் பொண்ணுட்ட அப்படிதான் சொல்லுவேன். நான் உங்க அப்பா, உங்க அம்மா உங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா, எங்க அம்மாவ விட்டுட்டு நான் வந்திருக்கேன். அப்பா, அப்பாவுடைய அம்மா, அப்பாவ எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நாங்க இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள போய் 2 பேரும் வேலை செஞ்சாலும், அங்கிருந்து சம்பாரிச்சுக்கலாம். ஆனா, உன்னை வந்து இதே மாரி டியூஷனுக்கு, இந்த மாரி ஹிந்தி, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அங்க வளர்த்தவே முடியாது நம்ம ஊர்ல. அப்படின்னு ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி வளர்த்துவேன். எனக்கு அது அவரு சொல்லையில எல்லா வீடியோ விட எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தது எனக்கு. அவரு சொன்ன பாயிண்ட் நெறைய இருக்கு. எனக்கு டக்குன்னு இப்ப ஞாபகத்துக்கு வரல. ஆனா கரண்ட் போயிருச்சு. வாங்கடா வெளிய வாங்க.
நெறைய புடிச்சிருந்துச்சு எனக்கு. அதாவது குழந்தைகள் பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டா நல்லாருக்கும். நீ யோசிச்சு பாரு. வேணா சொல்லலாம். வா, வா கரண்ட் போயிருச்சு வெளிய வாங்க. கௌதமி அதுக்குள்ள கரண்ட் போயிருச்சு. கௌதம் குட்டீஸ் 2 வெளிய வந்துருச்சாம். அப்புறம் வான்னு கூப்பிட்டேன். அப்ப அந்த அம்மாவோட யோசிச்சு பாரு. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே பையன்னு என்னமோ சொல்லியிருந்தாரு. எவ்ளோ கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாரு. லைஃப் லாங்ல அந்த அம்மா வந்து எவ்ளோ கஷ்டப்படும். இந்த குழந்தைகளுக்காக தானே நம்ம வாழ்றோம். நம்மளையும் அப்படித்தானே நம்ம அப்பா, அம்மா வளர்த்திருப்பாங்க. ம். ஆனா இப்ப வந்து அன்னைக்கெல்லாம் வந்து கௌதமி இவரு சொன்ன மாரி கேஆர் சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோ. இன்னைக்கு நெனைக்கிறேன். அப்ப வந்து மொபைல் இல்ல. நாங்கலாம் தப்பிச்சுட்டோம். நல்ல அ அன்னைக்கு வந்து நல்ல நினைவுகள், நல்ல காலங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. உண்மை அதுதான் கௌதமி. எந்த பொண்ண பார்த்தாலும், பையன பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தீங்கனாலும் சரி, தனியா போனா கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிக்குது. என்னடான்னு பார்த்தா காதுல ஒண்ண மாட்டிக்குது. அது தனியா பேசுதாம். நல்லா இருக்குது. தனியா பேசுது. யாராவது கூட பேசுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது கௌதம். உண்மையாலுமே மொபைல் வந்ததுக்கப்புறம் நெறைய நம்மளே வேற அப்பா ஒரு ரூம்ல ஃபோன் பாப்பாரு, அம்மா ஒரு ரூம்ல ஃபோன் பார்த்துட்டு இருக்கு. குழந்தைங்க ஒரு வாக்குல உட்காந்துக்கிட்டு பப்பரப்பான்னு பார்க்கும். எல்லாம் ஒட்டுக்கா நம்மலாம் அன்னைக்கு படிக்கையில ம் ஒரே டிவி. ஒரு சேனல் என்ன பார்க்குறோம்ளோ, அதுதான் வந்து அப்பா, அம்மா எல்லாரும் பார்ப்போம். அல்லவா? ஆனா இப்ப வந்து பொண்ணு ஒண்ணு பாக்குது, பையன் ஒண்ணு பாக்குது. ஆ அம்மா ஒண்ணு பாக்குறது சமையல் குறிப்பு, அந்த இது இந்த ஃபேஷன் அது இதுன்னு. அப்பா வந்து நியூஸ் பேப்பர் அவர் பாட்டுக்கு ஒரு வாக்குல. குழந்தை வந்து குழந்தை மைண்ட் செட்ட பொறுத்து. சின்ன குழந்தை வந்து கார்ட்டூன் பாக்கும், பெரிய குழந்தை வந்து அதுக்கு தகுந்த மாரி பாக்கும். அதனுடைய வயசுக்கு தகுந்த மாரி பாக்கும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாரி பாக்கும். இப்போ ஃபோன் வந்தது நல்லதுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, கெட்டதுக்கு நல்லா யூஸ் பண்றாங்க. ஃபோன் கையில இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய மனநிலைமை நல்லவங்க கையில இருந்தா அத நல்லா யூஸ் பண்றாங்க. கெட்டவங்க கையில போயிருச்சுன்னா இப்படிதான். கசாமுஷான்னு என்ன வேணாலும் வருதும். ஆனா அவர் பேசின வீடியோல அவங்க அம்மாவனுடைய நிலைமைய நினைச்சு பாரு. எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஆக்சிடென்ட் ஆனத பத்தி போட்டிருந்தாரு, பேசியிருந்தாரு. அது வந்து என் சொந்தக்காரங்களையே நெறைய பேர்த்த அவர் பேசையில எனக்கே எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்கூட ஒரு தம்பி இருந்தான். எங்க மாமா பையன் இருந்தான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். சித்தப்பா பையன் ஒருத்தன் இருக்கான்னு. அவன் இருக்க வரைக்கும் நாங்க வீட்லயே டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஹோல்சேலர் வந்து வீட்லயே நடத்திட்டு இருந்தோம். என்ன ரீசன் அப்டின்னா, அவனும் வீட்ல இருப்பான், மச்சானும் வீட்ல இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு போயி, அவர் வந்து ஆ ஆம்னியுமு, குவாலிஸ் 2 வந்து வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர்ட்ட 2 சொந்தமா 2 வண்டி இருக்கு. அடுத்தது வந்து டாக்ஸியும் வச்சிருக்காரு. அந்த 3 வண்டி மாத்தி மாத்தி ஓட்டையில தூக்கம் கெட்டு போயிரும்ல. அப்ப ஆம்னி வந்து எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு ஊருக்கு. அப்ப தூக்கம் வந்திருக்குது. தூக்கம் வந்தவர் எங்கேயாவது டீ கீது குடிச்சிட்டு முகத்தையெல்லாம் கழுவி இருந்தாரு அப்படின்னா, அப்படியே மாறியிருக்கும். அப்படியே அது மாறியிருக்கும். ஆனா, அவர் அப்படியே தூங்கிட்டு நீ எப்படி தூங்குனாரு? எப்படி உணர்ந்து போஸ்ட் மரத்துல விட்டாரு. அப்படியே அப்செட் ஆயிருச்சு ஆம்னி. அப்செட் ஆனதையும் வந்தவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வண்டிய தூக்கிவிட்டு எடுத்து பார்க்கையில இவருக்கு எந்த காயம் கிடையாது கௌதம். ஒண்ணே ஒண்ணு. என்ன அப்டின்னா, பொடனி நரம்பு அடிபட்டுருச்சு. கை, கால் இன்ன வரைக்கும் வல்ல. கையும் இல்ல, காலும் வல்ல. இப்போ ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்க்குறோங்களோ, அந்த மாரி எங்கூட இருந்த தம்பி அங்க ஊருக்கு போயிட்டான். இங்க லைனும் போச்சு. அங்க அவரு வாங்கியிருப்பாரு. அவருடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி கடன் வாங்கியிருப்பாரு. இவனுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாரி கடன் வாங்கியிருக்கான். ஆனா, அத கட்ட முடியல. என்ன ரீசன் அப்டின்னா, அவர் சூழ்நிலை இப்படி ஆயிப்போச்சு. பையனும் இங்க வருமானத்த பார்க்க முடியல. அப்பா வருமானத்த பார்க்க முடியல. அவரு பெட்ல இருக்காரு. அவனுக்கு தெரிஞ்ச பக்கம் பூரா அக்கம் பக்கத்துல எல்லா பக்கமும் கடன் வாங்கி, ம் அப்பாவ காப்பாத்திடலான்னு பார்த்தா, ஆனா அவருக்கு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல கௌதமி. இன்னுமே பாத்ரூம் கொண்டு ஊத்துறது, யூரின்னு, பாத்ரூமு ஊட்டி விடணும் ஒரு ஆளு. அப்ப அவன் தகுதிக்கு மேல கடன் வாங்கி அப்பாவ காப்பாத்திடலான்னு நெனச்சான். அதுவும் முடியல. அடுத்தது அப்பா ஒரு கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அதையும் கட்ட முடியல. இவன் வாங்குன கடனையும் கட்ட முடியல. அப்போ ஒரே ஒரு செகண்ட் அவரு டீ குடிச்சிட்டோ, இல்ல ஒரே செகண்ட் நடந்த இதுல அவனுடைய வாழ்க்கைய அப்படியே மாத்திருச்சு. இன்னும் அவனுக்கு கல்யாணம் இல்ல. 32 வருஷம். இங்க நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் அவ்ளோ சொகுசா நல்லா இருந்தான். அவனும் வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப வந்து லயன் காட்டி குடுக்கறதுக்கு கூட வர முடியல. அப்ப அவரெல்லாம் சொல்லையில எனக்கு அப்படி இருந்துச்சு. கேஆர் சொல்லையில இதெல்லாம் எவ்வளவு உண்மை யோசிச்சு பாரு. கூட வந்தவங்களுக்கெல்லாம் கை, கால்ல அடி விட்டுருந்தது, முறிஞ்சிருந்தது, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 6 மாசத்துல எல்லாம் அவங்கவங்க நார்மலா ஆயிட்டாங்க. ஆனா இவருக்கு எந்த அடியும் இல்ல கௌதம். அ ஆனா அவர் வந்து அப்படி எந்த அடியுமே கிடையாது கௌதம். ஆனா பொடனி அடைச்சுப்பட்டதுனால அவருக்கு டோட்டலா எதுவும் இல்ல. அதே மாரி இன்னொரு எங்க ஊர்ல அவங்களும் அப்படிதான் ஒரே பையன் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இறந்துட்டாப்படி. இத்தனைக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. கல்யாணம் வந்து 2 மாசத்துல கல்யாணம் வைக்கிறது. கொரோனா டைம்ல நடந்தது. வந்து அதுவும் தூக்கத்துல இருந்து மரத்துல அடிச்சுட்டாங்க. தாராவரத்துக்கு பக்கத்துல.
அதுவும் போச்சு. அவரு ஒரே பையன் தான். அதுவும் அப்படி ஆயிப்போச்சு. அவங்க அந்த அந்த அம்மாவும், அந்த அந்த சித்தப்பாவும், அந்த சித்தியும் வேற ஒரு புள்ளை ஒண்ணு அனாதை ஆசிரமத்திலருந்து புள்ளை ஒண்ணு எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த புள்ளைக்கு வந்து 2 வருஷம் இருக்கும். அப்ப இந்த இவரு சொல்லையிலலாம் அந்த ஆக்சிடென்ட் எனக்கு வந்து எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொன்னு நீயே கேட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன் தாராவத்துல. ஒரே தூங்கிட்டு வந்து அவங்களும் தூங்கிட்டு வந்து அந்த கொண்டரசு மரத்து புளிய மரத்துல கொண்டாந்து விட்டுட்டாங்க. விட்டு 3 தலைமுறை அடைஞ்சிருச்சு கௌதம். 3 அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நார்மலா ஒரே குடும்பத்துல 3 பேர் அவுட்டு, 3 பேர் அவுட்டுன்னு. ஆனா என்னோட கண்ணோட்டத்துல எப்படி தெரிஞ்சது தெரியுமா? 3 பேரு அ 3 தலைமுறை அழிஞ்ச மாரி தான் என்னோட கண்ணோட்டத்துல. பேரன், ஒய்ஃபு, அப்பா. அவரு ஓட்டிட்டு வந்தவருடைய அப்பா, ஒய்ஃபு, பேரன். பேரன்னா புள்ளையோடைய பையன். அப்ப 3 தலைமுறை அழிஞ்சு போச்சு. இது தூக்கத்துல. அந்த ஆக்சிடென்ட் இப்ப வர்ற ஆக்சிடென்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி. அப்போ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட், இந்த கஞ்சா, அடுத்தது வந்து இந்த குழந்தைகள்லாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயி, அப்ப எனக்கு தோணுச்சு இவரு கேஆர் பேசினதுல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ. அவங்க அம்மாவ யோசிச்சு பாரு அந்த குழந்தையுடைய அம்மாவ. அது எப்படி ஆசையோட, எத்தன கனவோட வளர்த்திருப்பாங்க. இப்ப நம்ம குழந்தைகள நம்ம இவ்ளோ கஷ்டத்துல எப்படியெல்லாம் வளர்த்துனோம். அ அப்படித்தானே அவங்களும் வளர்த்திருப்பாங்க. எனக்கு எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா, எனக்கு தோணுச்சு இந்த வீடியோ பண்ணா நல்லா இருக்குமா? அப்படின்ட்டு. நீ பார்த்துட்டு சொல்லு. கௌதம், நான் ஒரு ஆடியோ வீடியோல கேட்டிருந்தேன். அவர் பேசுனது, கேஆர் பேசுனது கேட்டிருந்தேன் கௌதம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என் மேல அக்கறை இருக்கிறவங்க நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஹெல்த்த பார்த்துக்குங்க. உங்க ஹெல்த் அன்னைக்கத்துக்கு இப்ப வந்து மாறி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்த பாருங்க. அப்புறம் நீங்க சோசியலுக்கு வரலாம். நீங்க அப்புறம் சேவை செய்யலாம். அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க ஹெல்த்த பாருங்க. அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. என் மேல அக்கறை இருக்கிறவங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க வந்து அக்கறை பிளஸ் வேற ஒரு ரீசன் இருக்கு கௌதம். நான் அப்படி பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நான் இல்ல அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் யாரோ ஒருத்தர் இல்ல அப்படிங்கும்போது, என் ஃபேமிலி ரோட்டுக்கு வந்துரும். ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும். அதாவது பேக்கிரவுண்ட் இருந்தா வர்றக்கு வாய்ப்பில்ல. இல்ல அப்படின்னா, அது ரோட்டுக்கு வந்துரும். ஆனா, கேஆர் அப்படின்னு ஒரு உருவம் இல்ல அப்படின்னு சொன்னா, எத்தன பேர் 25,000 ஃபேமிலி ரோட்ல நிக்கும். அவர் வந்து நல்லா இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் எதுவும் செய்யல. அதாவது லாஸ் ஒண்ணு படிக்க முடியாத, இல்ல அம்மா, அப்பா இல்லாத, இல்ல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கள ஜஸ்ட் அவர்னால என்ன முடியுமோ அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்போ அவங்க வந்து கேர் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா, என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களையும் பார்த்துக்குங்க. நீங்க தான் 25,000 ஃபேமிலிய பார்க்கணும் ரோட்டுக்கு வராம அப்படின்னா, அது நீங்க மட்டும் தான். என்னால அத செய்ய முடியாது. ஆனா நீங்க செய்வீங்க. அப்ப நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாம சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுன ஒரு நான் அப்படி திங்க் பண்றேன். அதுதானே உண்ம.